ஹலோ நண்பர்களே, உறவுகளே, நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலான விஷயம் ஒன்று சொன்னால், அதாவது பழங்காலத்து முறையில் எப்படி கஜ்ஜான் வறுக்கிறதுன்னு சொல்லி காண்பிக்க போகிறோம். உங்களுக்கு கஜ்ஜான் என்று சொன்னால் அதை வந்து வேர்க்கடலை என்றும் சொல்லுவாங்க, நிலக்கடலை என்றும் சொல்லுவாங்க, கஜ்ஜான் என்றும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அந்த கஜ்ஜானை வந்து எப்படி ட்ரெடிஷ்னலான, அதாவது பழங்காலத்து முறையில் எப்படி அதை வறுத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பழைய காலத்தில் வந்து அதை விறகு அடுப்பில் தாச்சட்டியில் மண்ணை போட்டு அப்படி தான் வறுத்தெடுப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து மாறி போயிட்டு ரொம்பவே மாறிட்டு இப்போ கிராமப்புறங்களில் தான் அதை சிலவங்க செய்கிறாங்க. இப்போ வந்து பேக்கரியில் ஓவனில் அந்த மாதிரி தான் வறுத்தெடுக்கிறாங்க. ஆனால் இது வந்து பழங்காலத்து முறையில் நான் உங்களுக்கு காண்பிக்கலாம்ண்டு நிறைய பேர் வந்து அதை அனுபவிச்சாக்களும் இருக்குது, அதை பற்றின அனுபவம் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். விறகு அடுப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த விறகு அடுப்பில் வந்து முதலாவது இந்த விறகை நாங்கள் பற்ற வச்சு எடுப்போம். கொல்லியில் மீறவன. ஓகே, இப்போ நாங்கள் இதான் தாச்சட்டி. இதுக்கு பேர் தாச்சட்டியா? என்ன எங்கள் ஊரில் தாச்சட்டின்னு சொல்கிறேன். இந்த தாச்சட்டியை இதில் தான் மண்ணை போட்டு நாங்கள் கச்சானை வறுக்கப்புறம் அடுப்பில் வைப்போம். நமக்கு அடுப்பு மூட்டியெல்லாம் பழக்கம் இல்லை, ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான அனுபவம் தான். சில நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சால கொல்லியெல்லாம் வந்து ஈரமாக போய் இன்றைக்கு அடித்த வெயிலில் தான் கொஞ்சம் காஞ்சிருக்குது. ஸோ அதனால் அடுப்பு பற்ற வைக்கிறே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியோ அதை நாங்கள் பற்ற வச்சு எடுத்துருவோம். இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் போதிய அளவுக்கு மண் எடுத்து சட்டிக்குள்ளே போட்டு மண்ணை நாங்கள் ஹீட் பண்ணுவோம். மண் காணேனே நல்ல கால மண் கொஞ்சம் காஞ்சிட்டேனே, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மண்ணை காய வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் பிடிச்சிருக்கும். இந்த அரிக்கிற பொருளை வந்து தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. இதில் பேர் வந்து சுலவு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பேர் என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது வந்து பழங்காலத்து முறை உண்டு. இதில் தான் அரிசி புடைக்கிறது, தெரிக்கிறது எல்லாமே இதில் தான் வச்சு செய்வாங்க. ஸோ இதை தெரியாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இப்போ நாங்கள் அடுத்து வந்த கஜ்ஜான் இது. இந்த கஜ்ஜான் வந்து 1000 ரூபா. 1000 ரூபா கஜ்ஜான் தான் இது. 1200 ரூபாயாம். ஸோ 1 கிலோ 600 ரூபா, 2 கிலோ 1200 ரூபா. நிலக்கடலை வந்து விலை கூட தான். இதை நாங்கள் தெரிஞ்சு எடுப்போம். இப்போ நாங்கள் தாச்சட்டியில் போட்ட மண் வந்து நல்லா சூடாகும் வரைக்கும் நாங்கள் கச்சானை நல்லா தெரிஞ்சு அதில் இந்த மாதிரி சில கூலங்கள், கம்பு அது இதெல்லாம் வந்து கிடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இந்த கச்சானுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூலம் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து மணல் கட்டிகள்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இந்த கச்சானை நாங்கள் சட்டிக்குள்ளே போட்டு வறுத்தெடுப்போம். இந்த நிலக்கடலையை வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி உடைச்சா இந்த மாதிரி தான் உள்ளுக்க இருக்கும் அந்த பருப்பு. அது வந்து அது மேலால் இருக்கிற அந்த தோல் வந்து உரிப்படாது. வறுத்தா தான் அது தானாகவே கலண்டு வரும். ஸோ வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கோழி கூட்டம் எல்லாம் எப்படா இந்த கச்சான ஆட்டையை போடுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கி. போ குறுநாள் தந்தைய காணே. ஓகே, இப்போ நாங்கள் தெரிஞ்செடுத்த கச்சான மண் சூடாயிட்டு இப்போ சட்டிக்குள்ளே போட்டு இப்போ நாங்கள் வறுக்க ஆரம்பிக்கலாம். மண் சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் கச்சானை போட்டு வறுக்கும்போது நீங்கள் இப்படி வறுத்து கொண்டே இருக்கணும். இடையில நீங்கள் வறுக்கிறத நிப்பாட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் தீஞ்சிரும் கச்சான். அடுப்பு பற்றி இல்லைண்ணே, அடுப்பை பற்ற வைக்கும். இந்த மாதிரி விறகு அடுப்பை ஊதி அடுப்பை பற்ற வச்சின அனுபவம் வந்து யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லாவே குறைஞ்சிட்டுது. பழைய காலத்து முறையில் சில வேலைகளை செய்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ தான் விளங்குது. இன்றைக்கு தான் கஜ்ஜான் நான் வறுக்கிறேன், அது மக்களே உங்களுக்காக. சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. அனுபவிக்காதவங்க நிறைய பேர் இருக்குது. இப்போ எல்லாம் வந்து காலங்கள் மாறிட்டுது. பேக்கரியிலையும் இங்கேயும் ஓவனில் இப்படித்தான் வந்து கஜ்ஜான் வறுக்கிறது, மற்ற விஷயங்கள் செய்கிறது. பழங்காலத்து முறையில் வந்து கஜ்ஜான் வறுக்கிறேன்னு சொன்னால் இப்படித்தான் விறகு வச்சு விறகு அடுப்பு மூட்டி அதில் தாச்சட்டியில் மண் போட்டு மண் மூலமாக தான் இந்த கஜ்ஜானை வறுத்தெடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும். என்னுடைய மாம் தான் இப்போ கஜ்ஜான் வறுத்து கொண்டிருக்கிறா. அவங்கள நீண்ட நேரம் வறுக்க வைக்க முடியாது. நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு அனுபவம் இல்லாட்டியும் இது ஒரு எனக்கு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த நிலக்கடையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை வந்து அவிச்சும் சாப்பிடுவாங்க, வறுத்தும் சாப்பிடுவாங்க. அதில் வந்து அவிச்சு சாப்பிட்றத விட வறுத்து சாப்பிட்றதுல வந்து நிறைய ஆரோக்கியம் இருக்கு. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சொல்லப்போனால் இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யுது. அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. அடுத்தது கர்ப்பிணி தாய்மார்கள் இதை சாப்பிட்றது நல்லது. ஏனென்று சொன்னால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் என்ற அமிலம் வந்து இதில் கலந்திருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு வந்தால் இது நல்லம். அடுத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு இதை சாப்பிட்டு வரதால் பால் சுரக்கக்கூடிய தன்மையை இது அதிகரிக்க செய்யுது. ஸோ அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகுது.
அடுத்தது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதாவது சுகர் பேஷண்ட், அவங்களுக்கும் வந்து இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது சாப்பிடலாமா சாப்பிட முடியாதான்னு. சொல்லப்போனால் இதை நன்றாக சாப்பிடலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அளவோடு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் சொன்ன நோய்களை விட இன்னும் நிறைய வகையான நோய்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு இதை சொல்லியிருந்தேன். இப்போ கச்சான் இறக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா பொன்னிறத்துக்கு வந்துட்டு பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு. கஜாம் வறுபட்டதும் உங்களுக்கு தெரிய வரும், பொன்னிறத்துக்கு வந்துடும். அதை உடச்சி நீங்கள் உரிச்சு பார்க்கலாம். கஜாம் வறுபட்ட உடனே சட்டியை இறக்கி கீழே வச்சுட்டு சட்டியில் இருக்கிற கச்சானை அந்த மண்ணுக்குள்ளேருந்து குயிக்காக இந்த மாதிரி வேறு ஏதாக்கி எடுத்துடும் ஒரு பாத்திரத்தில். ஏன்னு சொன்னால் அந்த மண்ணுக்குள்ளே அந்த கச்சானை கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஹீட்டில் வந்து கச்சான் குயிக்கில் தீஞ்சிடும். ஸோ அதனால் அரிச்சு இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. கச்சான் பருவத்தில் நீங்கள் இறக்கி எடுத்தால் தான் கச்சான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கச்சானை வந்து நீங்கள் தீய விட்டு நீங்கள் சொன்னால் கச்சான் வந்து கசக்கும். ஸோ அதில் டேஸ்ட் வந்து இல்லாமல் போய்விடும். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவதானமாயிருங்க. ஓகே, ஃபைனலாக நாங்கள் கச்சான் வறுத்து முடிச்சிட்டோம். கச்சானை நாங்கள் ஒரு இடத்துல ஆற வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து டீ டைம் ஆகுது. எங்களோட சொந்தக்காரங்க டீ கொண்டு வந்துருக்கிறாங்க. டீ குடிக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த இதில் இருக்கிற பொருளை வந்து தெரியாதவங்க யாரும் இல்லை. அதில் வந்து ஒன்று பிஸ்கட், அடுத்தது வந்து ரசுக்கு, ஆட்டுக்கால் அப்படின்ட்டு சில ஊரில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது உண்மையிலேயே தெரியாது. இங்கே நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும். இதை தெரிஞ்சவங்க, இதை சாப்பிட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி போடலாம் இதில் டேஸ்ட் எப்படி என்று சொல்லி. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்களே பே? நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு இல்லை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பிஸ்கட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் கச்சான் எடுத்தான் சரியா? சரி வச்சுட்டு சரி உடைச்சி தரலையே கச்சான் அவருக்கு நான் தான் உடைச்சி கொடுத்தேன். உடைக்க தெரியுமே அந்த ஒன்று உடைச்சிட்டான் கெட்டிக்காரன். தம்பி கச்சான் உடைச்சி தந்திக்கிறான். ஓ பிள்ளைய முடைச்சிட்டாங்க. ஓ நீங்கள் முடைச்சி தருவீங்களே? உடைச்சி தருவீங்களா? இப்போ கஜான் ஆறி நல்ல கணக்கான பருவத்துக்கு வந்துட்டு இனிமேல் நாங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த கஜானை பாருங்கள், உடைச்சா உள்ளுக்குள்ளே நான் ஆல்ரெடி உடைச்சி காட்டினேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மேலே இருக்கிற அந்த சிவப்பு தோல் வந்து உரிப்படாது. வருத்தம்னு சொன்னால் அந்த தோலை வந்து ஈஸியாக கலட்டலாம். நாங்கள் அதை இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் அழகாக உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வரும். வாவ், கச்சான் ரொம்ப நல்ல ஒரு பருவத்துக்கு, நல்ல ஒரு கணக்கான பருவத்துக்கு வறுபட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் சூப்பரான பருவம். இந்த பருவத்தில் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிலவங்க வந்து விஷயம் தெரியாமல் அதை தீய வச்சுருவாங்க. அனுபவசாலிகள் வந்து தீயாமல் வறுப்பாங்க. கச்சான் வறுத்தாச்சு. இப்போ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டா சரி. நம்மளுக்கு கச்சான் உடைச்சி சாப்பிட்றத விட மற்றவங்க அதை உடைச்சி தரும்போது அதை வாங்கி சாப்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஓகே நண்பர்களே, கச்சான் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் வறுத்து சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோவை முடித்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.